இப்போ நம்ம கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கவனமாக பாருங்கள். எப்பவும் போல் நம்மளோட லாகின் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஐடி, என்ன ஐடிக்கு கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த ஐடியை இதில் கொடுத்து அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்து செக்யூரிட்டி கோடை நீங்கள் மேனுவலி டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றது கொடுத்தீங்களுக்கு நம்மளோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மெயின் மெனுவை டச் பண்ணி செகண்டாக இருக்கிறது, அதாவது டேஷ்போர்டுக்கு கீழே ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெனுவை டச் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இருக்கிற பார்த்திங்கன்னா மை பர்சனல் டீட்டெயில், மை பேங்க் டீட்டெயில், அதுக்கு கீழே அப்டேட் கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் கேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் கேஒய்சி அப்லோட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் படிக்கணும். ஸோ அதர் லாங்குவேஜஸில் இருக்கவங்க இங்கிலீஷும், தமிழ் லாங்குவேஜஸில் இருக்கவங்களுக்காக தமிழும் உங்களுக்கு இங்கே 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கவனமாக படித்து இந்த அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேஒய்சி அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வியூ ஆகும். ஸோ இது உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இந்த அட்ரஸ் ப்ரூஃப்காக நான் இப்போது என்ன டைப் ஆஃப் ப்ரூஃப் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக 4 ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஆதார், லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு. ஸோ இப்போ நான் இதில் ஆதார் கார்டோட டீட்டெயில் கொடுக்க போகிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு உங்களோட நேம் ஆஸ் பர் த ரெக்கார்டு என்னவா இருக்கோ அந்த ப்ரூஃபில் அந்த நேமை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரூஃபோட நம்பர், உங்களோட அந்த ஆதார் கார்டு அப்படின்னா அந்த ஆதார் கார்டோட நம்பர் வந்து என்ன அப்படின்றது நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ப்ரூஃபோட நம்பரை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், தப்பு இல்லாமல், உங்கள் ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் நீங்கள் ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்காங்களோ அதே அட்ரஸை இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவல் ஆகிறது ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரூஃபில் இருக்கக்கூடிய பின்கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தாலுக் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட தாலுக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், ஸோ அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போது இந்த ஐடி ப்ரூஃபோட ஃப்ரண்ட் பேஜை நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு நம்ம சூஸ் ஃபைல் போயிட்டு நம்மளோட எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து உங்களோட ஃப்ரண்ட் பேஜை ஃபஸ்ட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்போம். இப்போ பேக் சைடு அதையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு உங்கள் கையில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து உங்களோட பேன் கார்டோட ப்ரூஃபை நீங்கள் சூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி சொன்னது போல் நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அடுத்ததாக உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களோட பாஸ்புக் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக உங்களோட பேங்க் பாஸ்புக் பார்த்து தான் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து பாஸ்புக் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்து கூட நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய ஃப்ரண்ட் பேஜ் அதையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் செக் புக் மெயினாக இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு இது வந்து கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் ஆட்டோமேட்டிக்லி அதுவே வந்துட்டு உங்களுக்கு வியூ பண்ணிடும். ஸோ அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட பேங்க் ப்ரூஃபையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு டொனேஷன் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோடாகி உங்களுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபில் த டொனேஷன் டீட்டெயில்ஸ் ஹியர்னு இருக்கும்.
ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட்டு அண்ட் 300 ருபீஸ் அமௌண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் பேஜ் இருக்கக்கூடிய இந்த பேஜை நீங்கள் எப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்கேன் எனி கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேன் ஓப்பனுக்கு கீழே அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து வியூ ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ காமராஜர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நேமுக்கு நமக்கு பணம் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடி நம்பர் ப்ளஸ் நம்மளோட நேம், ஐடி என்ன நேமில் ரெஜிஸ்டர் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த நேம், அது ரெண்டையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஐடி நேமை போட்டு பின்னாடி நேம் வர மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஜிபே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரெசிப்ட் வந்துடும். ஸோ இந்த ரெசிப்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் கொடுத்து நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிக்கணும். நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கும் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி 5வது ஆப்ஷன் பாருங்கள், சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். அதாவது 1085. ஸோ இங்கே இருக்கக்கூடிய யூடிஆர் நம்பர் இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை இங்கே டைப் பண்ணி இதில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். திரும்பவும் நம்ம லாகின் பேஜில் ஒரு டைம் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம லேட் ஆனதுனால டைம் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு டைம் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வாங்க. இப்போ திரும்பவும் ப்ரொஃபைல் பேஜ் போய்ட்டு அப்டேட் கேஒய்சி போங்க. இதில் அப்ரூவல் இஸ் பெண்டிங்னு இருக்குது பாருங்கள், நம்மளோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே அதை எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் அப்ரூவல் இஸ் பெண்டிங் அப்படின்றது மாதிரி காட்டும். இப்போ டைரெக்டாகவே நம்ம டொனேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் நம்ம காப்பி பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிரான்சாக்ஷன் டேட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன டேட்டில் அதை சென்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கான ப்ரூஃபை வந்து இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி சப்மிட் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் நம்பர் அப்படிங்கிறதுல பேன் கார்டு நம்பர், பேங்க் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்றதுக்கும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ண அந்த ஸ்டேட்டஸ். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐடிக்காக நம்ம வந்து டொனேஷன் சென்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ நம்ம சென்ட் பண்ண ப்ரூஃப் அதையும் நம்ம வந்து இந்த டைம் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வியூ பண்ணி பார்த்துட்டு திரும்ப நம்ம இன்வாய்ஸ் இதையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா இங்கே வந்து do you want to download இதை வந்து எகைன் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ப்ளூ கலரில் இருக்க நம்ம id.pdf அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே நமக்கு இங்கே வந்து டொனேஷன் பண்ணின ரெசிப்ட் நமக்கு வியூ வந்துடும். ஸோ இந்த ரெசிப்ட் நம்மளோட போர்ட்டலில் எப்பயுமே இருக்கும். நீங்கள் இந்த 300 டொனேஷன் பண்ணதுக்கான ரெசிப்ட் உங்களுக்கு காமராஜர் ஃபவுண்டேஷன் நேம்லேருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இமீடியட்டாகவே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 100% இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. 80G அது ஒரு அண்டர் செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம அவங்க கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆகி வந்திருக்கா அல்லது எதுவும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜெக்ஷன் எதுக்காகலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரூஃப்ஸ் ஏதாவது கிளியராக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கிற டீட்டெயிலும் மிஸ்மேட்ச் ஆகும் பட்சத்தில் அப்போவும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே டீட்டெயில் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப இது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். டியர் ஆல், இப்போ நம்ம அப்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே டாக்குமெண்ட்ஸுமே அப்ரூவ்ட் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம வந்து திரும்ப ஒரு டைம் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை யாருக்காவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்ரூவ்டு அப்படின்றது நம்ம கீழே வந்துருச்சு. ஸோ இது ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு அப்படின்றது காட்டிடுச்சு. இப்போ நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பேங்க் ப்ரூஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு பேங்க் ப்ரூஃபில் ரீமார்க்கில் வந்து பாருங்கள் இமேஜ் நாட் கிளியர் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து நம்ம கரெக்டாக கிளியரான பிக்சர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இமேஜ் வந்து கிளியராக இல்லாதனால திரும்பவும் ஒரு டைம் வந்து அப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிளியராக ஒரு பிக்சர் எடுத்து திரும்பவும் நம்ம வந்து அதை சேவ் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இங்கே செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்லோடு அப்படின்றத கொடுங்க. பேங்க் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எல்லாமே பிக்சரை கரெக்டாக கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். இந்த டைப்பிங் டைம் தான் வந்து நமக்கு ஜாஸ்தியாகும். ஸோ தேங்க்யூ ஆல்.